வணக்கம். உலகெங்கும் வாழும் ஆன்மீக அருள் அன்பு நேயர்களே, உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் சித்தயோகி பேரம்பளவாணன். உணர்வுக்கும் உரிமைக்கும் தனிமைக்கும் பொறுமைக்கும் உங்களுடைய வளமைக்கும் திறமைக்கும் தகுந்த நபர்தான் மகர ராசி நேயர்கள். இந்த தகுந்த மனிதர்கள் தருணம் பார்த்து சில காரியங்களை செய்தே ஆக வேண்டும். அந்த தருணத்தை தருகின்ற மாதம்தான் இந்த புரட்டாசி மாதம். அற்புதமான மாதம். உங்களுடைய கோணத்திலிருந்து உங்களுக்கு பல விஷயங்களை கொடுக்கின்ற மாதம். உங்கள் ராசியில் நீச்சமடைகின்ற குரு கூட உங்களுடைய 6ஆம் இடத்துல தான் இருக்கான். ஆனால் விரயத்தை பார்த்துருக்கான், தனத்தையும் பார்த்துருக்கான். இது பார்வையின் தோற்றம் என்றால் உங்களுடைய உணர்வுகளுக்கு உங்களுக்கு உதவி செய்வதற்கு நபர்கள் வருகிறார்கள் என்பது அர்த்தம். அண்டத்தை பிண்டத்தோடு இணைச்சி அண்டமும் பிண்டமும் சேர்ந்து எப்படி இந்த பிரபஞ்சத்தில் இயங்குகிறது என்ற ஒரு நுட்பத்தை தான் ஆன்மீக அருள் நேயர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த புனிதத்தன்மை வாய்ந்த மகர ராசி நேயர்கள் மிக அருமையான சிந்தனையில் தனித்து வாழ்கின்ற ஆற்றல் மிக்கவர்களாக இருக்கிறீர்கள். நான் தனித்து வாழ்ந்தாலும் பிறருக்கு பயனுள்ளவளாக தானே இருக்கிறேன், பயணப்பாதையில் சிறப்பாக தானே செல்கிறேன். ஆமாம், உங்களுக்கு ஈடு இணை நீங்கள் தான். உங்களை சரியான பாதையில் திட்டமிட்டு அதுக்குள்ளே பயணிச்சிட்ருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு வந்தவங்க இருக்காங்களே, ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும், அவர்கள் எல்லாத்துலேயும் பரபரன்னு உங்களை போட்டு படாத பாடுபடுத்திடுவாங்க. ஆனால் அதில் பொறுமையாக இருந்து அதை திறமையாக எடுத்து போகிறதுக்குள்ளே நிறைய திட்டுவாங்க. முடிஞ்ச அளவு அவப்பெயர், முடிஞ்ச அளவு பிரச்சனை எல்லாம் வரும். எல்லாம் வந்தாலும் சரி, அப்போ இந்த வாழ்க்கையை வானாண்டா, விட்டுட்டு ஓடி போயிடலாண்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டே வாழ்ந்துக்கிட்டு இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சிந்தனை வாய்ந்த ஒரு எதையும் தாங்கக்கூடிய எதைன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட நபர்கள் தான் நீங்கள். உங்களை பொறுத்தவரையும் இந்த ஆற்றல் எப்படி வருது, எங்கேருந்து வருது, எனக்கு ஏன் இப்படி தோணுதுன்னா, தாய் உறவோ சகோதர உறவோ உங்களுக்கு நிலைக்காது, நண்பர்கள் உறவோ உங்களுக்கு நிலைக்காது. இவர்களெல்லாம் நம்பிங்கன்னீங்க, அவ்வளோதான். உங்கள் ஒரிஜினல் சிந்தனை வேணும். வேறு சிந்தனை உள்ளே நுழைஞ்சி குடும்பத்துலேயும் உங்களுக்கும் பிரச்சனை உண்டு பண்ணோம். அது இன்றைக்கி 2 ராகு இருக்கிறார். குடும்பத்தில் பிரச்சனை எங்கே ஓடுறதுன்னு தெரில. கண்டிப்பாக நீங்கள் ஜோதிடர்கள் நம்பி தான் வந்தாகணும், வருவீங்க. ஏன்னு கேட்டால், நீங்கள் தவற விட்டுட்டிங்கன்னா உங்களுடைய அதிகமான பிரச்சனைக்குள்ளே போய் நின்றுக்கிட்டு போக வழி இல்லாத நிற்பீங்க. கையில் காசு இல்லை, நான் எங்கே போகிறது, அப்படி தான் இருக்கும். இருக்கும்போது நம்ம என்ன கேட்டுக்கிட்டா அவன் வச்சுக்கிட்டா செலவு பண்ணோம், அவன் நம்ம இஷ்டத்துக்கு செலவு பண்ணோம்ல. தேவையில்லாத பொருள்லாம் தேவைன்னு வாங்கி குமிச்சிட்டோம். இப்போ அது வைக்க இடம் தெரியாததுனால தவிப்பீங்க. புதுசு வருவதற்கு வாய்ப்பில்லாத இருக்கும், புதுசு வந்தாலும் வைக்கிறதுக்கு வாய்ப்பில்லாத இருக்கும். அப்படிதான் உங்கள் மனதுக்குள் பல சிந்தனைகளும் பல சிக்கல்களும் நிறைந்திருக்கும். மகர ராசி நேயர்களே, உங்களுடைய அன்பும் பாசமும் காதலும் திருட்டுத்தனமாக இருக்கும். திருட்டுத்தனமாக வச்சே தீரணும். அதை உங்களை சார்ந்தவங்க, அதாவது கணவனுக்கு மனைவியோ மனைவிக்கு கணவனோ, நீ எது வேணும்னா செய்ப்பா, என்கிட்ட சொல்லிட்டு செய்யாதப்பா, ஓ இஷ்டத்துக்கு செய்ப்பான்னுவாங்க. ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு தாங்குகிற மனப்பான்மை இல்லை, தாங்க மாட்டாங்க. அவங்களோட தன்மைகள் வேறு, உங்களோட தன்மைகள் வேறு. என்ன தான் பண்ணாலும் இந்த மகர ராசிக்காரவங்களுக்கு பழைய பொருள்கள், சின்ன பொருள்கள், இது மேலே தான் ஆசை அதிகமாக வரும். உங்களை பாருங்கள், கேளுங்க, பழைய சாப்பாடு, பழைய பொருள்கள், ரொம்ப இட்லி தோசை எல்லாம் விட்டுட்டு மோதகம், அப்பம், இது மாதிரி விஷயங்களை சாப்பிடுவாங்க. ஈரை வச்சு அப்படியே சில்லுன்னு ஆனால் சாதம் சாப்பிடுவாங்க. இவங்களுடைய குணமே அப்படி தான். அது இந்த புரட்டாசி மாதத்தில் நீ எப்படி இருந்தாலும் மேக்கப் பண்ணிடும், அட்மாஸ்பியரை அட்ஜஸ்ட் பண்ணி போகும். உங்களுக்கு வெளிநாடு போகிற ஒரு வாய்ப்பு வரும், இல்லை வெளி மாநிலம் போகிறதுக்கு வரும். ஒரு பாஸ்போர்ட் அதே எடுப்பீங்க, அதையாவது வாங்கி வச்சுங்க, அதையாவது திருப்பி பார்ப்பீங்க. இது மாதிரி இருக்கும். அடிக்கடி நடந்து போகிறது வாழ்க்கை வரும். நடந்து காசுக்குள்ளே போனால் கூட நடந்து போகின்ற எண்ணங்கள் வரும். இவையெல்லாம் நீங்கள் உணர்வின் மூலமாக இந்த காலத்திற்கு ஏற்ப நடைமுறை உண்மையாக பாருங்கள். ஆன்மீக அருள் சேனல் கூறுவது உங்களுக்கு எவ்வளவு புனிதமான பாதையை காட்டுகிறது என்பது புரியும்.
உணருங்கள், உயருங்கள். எது சரியோ அதன்படி. தவறாக இருந்தாலும் அது சரி என்ற காலம் உங்களை உணர்த்தினால் அதை சரியாக செய்யுங்கள். அதை அறகுறையாக செஞ்சுட்டு மாட்டிக்காதீங்க. ஏன்னு கேட்டால் காலம் உங்களுக்கு உதவுவதற்கு துணையாக இருக்கிறது. நிறைய பேர் சில சூழ்நிலைகளின் காரணத்தை காட்டி உள்ளே போய் சிக்கி கிடக்கிறாங்க. சில பேர்லாம் வாய் திறந்து அவங்க கண்ணீரை யார்கிட்ட கொட்டுறதுன்னு தெரியாது, யார்கிட்ட தன்னுடைய பிரச்சனையை யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியாது. அது ஒரு 15 வயசுலேருந்து அது ஆரம்பிச்சிடும். ஏன்னு கேட்டால் இந்த சின்ன வயசுலேயே ஏன்டை உனக்கு குடும்ப பொறுப்புன்னா அந்த சூழல் அப்படியே வந்து வளைச்சி பிடிச்சி அவங்கள ஆழ்த்தி வச்சிடும். கண்ணீர். ஆனால் சாதனை பண்ணக்கூடிய தன்மையும் உங்களுக்கு இருக்குது. அந்த சாதனைக்கு உள்ள காலமும் இப்பொழுது இருக்குது. அதை தான் நம்ம கோச்சார பலனையும் பார்க்குறோன்னா, ஏங்க என்னோடய இயற்கை தான் இப்படி இருக்குது, இந்த வர காலத்தில் எனக்கு ஏதாவது ஒரு தூண்டுதலுக்கு ஏதாவது வழி இருக்கா அனு பார்க்கும்போது தான் இதையும் அதையும் இணைச்சி சரியான டைமில் அதை பண்ணிடுவோம். ஒரு ரோட்டில் போகிறாங்க, ஒரு இடத்துக்கு போய் சேரணும், கால் முடியல, காலில் ஏதோ ஒன்று ஆயிடுச்சு. அந்த நேரம் பார்த்தா ஒரு கல்யாண ஊர்வலத்தில் போகிறதுக்காக ஒவ்வொரு வீட்லேயே 4 பேரை ஏற்றிட்டு போகிறாங்க. அப்போ என்னென்னா ஏறிக்குமா, அவங்க என்ன நினைப்பாங்க, கல்யாணத்துக்கு வராங்கன்னு நினச்சிட்டு ஏற்றிக்குவாங்க. இவங்களுக்கு என்ன கால் வழியாக அந்த இடம் போய் சேரணுன்னா அங்கே போனோன்னே ஐயோ இங்கே இறக்கி விடு, நான் வேறு வண்டியில் வரேன்னு சொல்லிட்டு ஒரு மெய்யும் பொய்யும் கலந்து அந்த பயணத்தை எடுத்து போவாங்க. இவங்கள்ட்ட பொய் சொல்லணுன்னா தான் இப்போ சொல்ல மாட்டாங்க. நான் ஏன் பொய் சொல்லணும், உண்மையை தான் பேசுவேன். எந்த நேரத்தில் உண்மையை பேசுகிறீங்களோ அந்த நேரத்தில் பொய்யாக மாறிடும். எந்த நேரத்தில் பொய்யை சொல்கிறீங்களோ அது உண்மையாக மாறிடும். இது உங்களுக்கு தகராறு வரலன்னா கூட தகராறை இழுத்துக்கிற ராசி இந்த ராசி. பிரச்சனையை உருவாக்கி விட்டுருவீங்க நீங்களே. பதட்டம் இல்லை, ஆழ்மனம். எந்த இடத்துல எதை பேசணுமோ அதை பேச மாட்டீங்க. பேசாத கெடுறதும் இதுதான். ஆனால் பேச வச்சு பார்க்குறது தான். ஆனால் இன்றைக்கி கௌரவமாக கொண்டு போவோம். ஒரு கல்யாணம் காட்சி 10 பேர்கள் கூப்பிட்டு உங்களுக்கு ஒரு கௌரவம் பண்ணுறது, பெருமையாக பேசுகிறது, இதெல்லாம் இப்போ நடக்கும். ஏன்னு கேட்டால் புரட்டாசி மாதம் உங்களுக்கு 5ஆம் இடம் திரிகோண ஸ்தானத்தில் வர்றதுனால பயணப்பாதைகள் தான் நிறைய இருக்குது. பிள்ளைங்க படிப்புக்காக நடக்கிறது, பல பேரை சந்திப்பது. ஆனால் சகோதர சகோதரிகள் ஸ்தானத்திலேயோ உங்களுடைய தாய் வர்க்கத்திலேயோ உங்களால் செல்லுவது, நண்பர்கள்கிட்ட போவது கூடவே கூடாது. அது ஏன்னா பாதகஸ்தானம். அந்த வீட்டு அதிபதி இந்த வீட்டில் தான் உச்சம் பெறாரு. உங்களுக்கு இழுத்து கொண்டு போய் அங்கே விடும். அவங்க தான் உயர்ந்தவங்கன்னு. அவங்க உயர்ந்தவங்கன்னு சொல்லிவிட்டு உங்கள் வாழக்கூடிய இடத்துல வாழக்கூடிய நபரோடு சிறப்பாக வாழ மாட்டீங்க, வாழ முடியாது. அந்த நட்சத்திரம் இந்த ராசியிலே இருக்குது. அதனால் தனக்குத்தானே கெட்டு போகிறவங்க இவங்க தான். அதை எந்த ஒரு விஷயமும் நான் செஞ்சேன்னு சொல்ல வர்றவங்க அதில் ஒரு தவறு வந்துடக்கூடாதுன்றதுக்காக அவங்க யார் செஞ்சாங்கன்னு அவங்கள வந்து ரொம்ப ஒரு கேள்வியை கேட்டு அவங்கள சுத்தலை விட்டுருவாங்க. எப்போ நீ தானே செஞ்சேன்னு சொன்னால் நல்ல விதமாக இருந்தால் நான் வாங்க, நல்ல விதமாக இருந்தால் தெரியாதுன்னு விடுவாங்க. தெரியாதுன்னு கூட சொல்ல மாட்டாங்க, அமைதியாக போயிடுவாங்க. அப்போது இந்த பிரபஞ்சம் கொடுக்குது, அதை நீங்கள் உள்வாங்கி எடுக்கணும். அதை உள்வாங்கி எடுக்கிற அளவுக்கு தன்மையை குறைக்கும். ஏன் விரையாதிபதியும் தைரியஸ்தானாதிபதியும் குரு மிதுன ராசியிலிருந்து 12 விரயத்தை தான் பார்க்குறான். அந்த உங்களுடைய சுகஸ்தானத்துக்கு, உங்களுடைய வீரியஸ்தானத்திற்கு 12ல் ராகு இருக்கான், உங்களுக்கு 2ல் ராகு இருக்கான். பொய் தான் பேசுவோம். இருக்கிறது இல்லைன்னு நீங்கள் இல்லாத இல்லைன்னு சொல்ல மாட்டீங்க. அப்படியே ரொம்ப பக்குவமாக சொல்லுங்கள். பெரும்பாலும் நெகட்டிவ் வார்த்தைகளை குறைப்பது தான் உங்களுக்கு சிறப்பு. இந்த நேரம் முழுக்க மகர ராசி நேயர்களை உணர்த்துவதற்கு இந்த பிரபஞ்சம் தயாராக இருக்கிறது. நீங்கள் உங்களை முன்னேற்ற பாதையை நோக்கி எடுத்து சென்றால் நிச்சயமாக சிறப்பாக இருப்பீர்கள் என்று கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்த யோகி பேரம்பலவாணன்.